வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் தமிழக சட்டமன்றத்தில் அதிமுக திமுக இடையே காரசார விவாதம். தைரியம் இருந்தால் நான் சொல்வதை கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். முதலமைச்சர் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவரே, தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் ஓடுறீங்களா? காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளி யார் என்றாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்றாலும் நடவடிக்கை எடுக்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. அதிமுக ஆட்சி காலத்தை விட கொலைகளின் எண்ணிக்கை தற்பொழுது குறைவு. கொலை சம்பவங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். கடந்த 2012 முதல் 2024 ஆண்டுக்கான நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை ஆண்டு வாரியாக ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது 2012 ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1943. இதுதான் சட்டமன்றத்தில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. ஒரே நாளில் நடந்த 4 கொலை சம்பவங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டுவிட்டது. அதற்கு நேற்றைய நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு அதை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய முதலமைச்சரின் கீழ் உள்ள காவல்துறை கொலை மற்றும் கொள்ளை நிகழ்வுகளை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் சாடல். ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய பால் விலையை உயர்த்தும் எண்ணம் அரசிடம் இல்லை. லிட்டர் ஒன்றுக்கு 50 ரூபாய் கொள்முதல் விலையாக வழங்க வேண்டும் என்ற அதிமுக உறுப்பினர் ஜெயசங்கரன் கேள்விக்கு அமைச்சர் ராஜா கண்ணப்பன் பதில். அரசு துறைகளில் காலியாக உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான 1200 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. நலனுக்காக நடத்தப்படும் என்று இந்த சபையிலே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக விரைவாக இந்த பணி கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் கண்டறியப்பட்டு அதில் விரைவாக இந்த சிறப்பு தேர்வு நடத்துவதற்கு அநேகமாக கூடிய இந்த சட்டசபை கூட்டத்தொடருக்குள்ளாகவே அதற்கான தேதியும் அறிவிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் இந்த ஆண்டில் மட்டும் 5 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கூடுதலாக கொள்முதல். தேவைப்படும் இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அதிமுக எம்எல்ஏ ஜெயசங்கரன் கேள்விக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதில். மின்மாற்றி பழுதை சரி செய்ய கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை. சட்டப்பேரவையில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். அமைச்சர்களை கை நீட்டி பேசுவதுடன் இருக்கும் இடத்தை விட்டு எழுந்து வந்து கூச்சல் போடுவது முறையல்ல என்றும் கண்டிப்பு.
தாம் பேச வந்ததை முழுமையாக சொல்லவிடாமல் அதிக பிரசங்கித்தனம் என்று முதலமைச்சர் கூறியது வருத்தமளிப்பதாக வேல்முருகன் ஆதங்கம். தமிழர்கள் வேலைவாய்ப்பு விவகாரத்தில் அதிமுகவை காப்பாற்றும் நோக்கில் அமைச்சர் சேகர்பாபு செயல்படுவதாக பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் என்றும் பேட்டி. ஆமன், நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவேன், நல்லது செய்தால் பாராட்டுவேன், எவருக்கும் எப்போதும் நான் அடிபணிய மாட்டேன். என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒலிக்கும். தமிழ்நாட்டில் எப்பொழுதும் இருமொழி கொள்கைதான், ஒருபோதும் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை ஏற்கப்படாது என்றும் சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக எம்பிக்கள் இரண்டாவது நாளாக போராட்டம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி முழக்கம். மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வாசகங்கள் பொறித்த டி ஷர்ட்டுகளை அணிந்து வர மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா எதிர்ப்பு. சபையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் ஆடைகளை அணிந்து வர வேண்டும் என்று கூறி அவையை ஒத்திவைத்ததால் பரபரப்பு. மக்களவைத் தலைவர் புதிதாக உடைகளில் குறையை கண்டுபிடிக்கிறார் என்று திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். உடைகளை மாற்றி வருமாறு சபாநாயகர் கூறியது ஜனநாயக விரோதமானது என்றும் காட்டம். எங்களை மட்டும் வெளியேற சொல்கிறார், எங்களை மட்டும் உடையை மாற்றிக்கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிடும் பொழுது இது ஜனநாயக விரோதமாக, எதிர்க்கட்சிகளுக்கு முக்கியமாக விரோதமான ஒரு செயலாகும். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். மத்திய அரசு தெளிவாக விளக்கமளிக்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். தமிழ்நாடு காவல்துறையில் 3 ஐஜிக்கள் பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு. சென்னை வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல் ஆணையராக பிரவேஷ்குமார் நியமனம். டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் மார்ச் 25ஆம் தேதி வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. சிவகங்கை திருபுவனத்தில் நடிகர் வடிவேலுவின் இடத்தில் பேரூராட்சி நிர்வாகம் 6 மாதங்களாக குப்பை கொட்டி வருவதாக புகார். குப்பைகளை அகற்ற இயந்திரம் தருகிறோம் என்று கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவரது உதவியாளர்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் வெட்டி கொல்லப்பட்ட ரவுடி ஜானின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. பெருந்துறை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்கு பின் ஒப்படைத்த போது கண்ணீர் விட்டு கதறிய மனைவி. ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே ரவுடி ஜான் சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்ட விவகாரம். 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் சேலத்தில் பதுங்கியிருந்த பார்த்திபன், அழகரசன் உள்ளிட்ட மேலும் 5 பேரை கைது செய்தது காவல்துறை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் தப்பி ஓட முயன்ற கொள்ளையனை சுட்டுப்பிடித்தது போலீஸ். தங்க நகை கொள்ளை வழக்கு விசாரணைக்கு அழைத்து சென்ற போது காவலர் மீது தாக்குதல் நடத்தியதால் நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த வழக்கு. குற்றச்சாட்டிற்கு ஆளான முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர். இந்தியாவில் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வாகனம் ஓட்டியதால் கடந்த 2023-2024 ஆண்டில் 11,890 சாலை விபத்துகள் பதிவு.
அதிகளவாக தமிழ்நாட்டில் 2063 விபத்துகள் பதிவாகியுள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே ரயில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் கற்கள் அகற்றம். கன்னியாகுமரி மங்களூரு பரசுராம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் லோகோ பைலட் ரயிலை நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. பொன்னேரி அருகே அமேசான் கிடங்கு மற்றும் பிளிப்கார்ட் குடோனில் அதிகாரிகள் சோதனை. BIS முத்திரையில்லாத தரமற்ற பொருட்கள் பறிமுதல். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே விபத்தில் சிக்கிய காரில் இருந்து மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட மர்ம நபர்களை வலைவீசி தேடி வரும் போலீசார். இலங்கையில் இருந்து விமானத்தில் கொண்டுவரப்பட்ட அரிய வகை வன உயிரினங்கள் பறிமுதல். ஆமை, பாம்பு, பல்லி உள்ளிட்ட 64 உயிரினங்களை கடத்தி வந்தவரிடம் சுங்க அதிகாரிகள் விசாரணை. புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளுடன் காத்து கிடக்கும் லாரிகள். நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள பிரச்சனையை சரி செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு விவசாயிகள் கோரிக்கை. சென்னை திருவான்மியூரில் மார்ச் 28ஆம் தேதி கூடுகிறது தவேகா முதல் பொதுக்குழு கூட்டம். ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கருத்துக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறாரா என அண்ணாமலை அண்மையில் கேள்வி எழுப்பிய நிலையில் புசி ஆனந்த் ஆவேசம். எங்களுடைய தளபதியுடைய வழியில், தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி மக்கள் சேவை செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். மற்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கின்னெல்லாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியம். ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்க பகுதியில் தளவாட பொருட்கள் மற்றும் வேதிப்பொருட்களை அகற்ற அரசு அனுமதி அளித்த விவகாரம். JCB இயந்திரம் மூலம் 3 லாரிகளில் கழிவுப் பொருட்களை அகற்றும் பணி தொடக்கம். தெலுங்கானாவில் நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட 25 பேர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு. சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் சைபராபாத் காவல்துறையினர் நடவடிக்கை. சென்னை பல்லாவரத்தில் இன்ஸ்டாகிராம் மூலம் ஆண்களுக்கு வலை விரித்து கஞ்சா வியாபாரிகளாக மாற்றி வடமாநில பெண்ணை கைது செய்த போலீசார். கல்லூரி மாணவர்களையும் வடமாநில தொழிலாளர்களையும் குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். மதுரை நத்தம் பறக்கும் பாலத்தில் பழுதாகி நின்ற சரக்கு லாரியின் மீது கார் மோதியதில் ஓட்டுநர் பலி. குழந்தைகள் உள்ளிட்ட 6 பேர் காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதி. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் தந்தேவாடா எல்லையில் நடந்த துப்பாக்கி சண்டையில் 22 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. பதற்றத்தை தணிக்க எல்லையில் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பிற்காக குவிப்பு. மத்திய இணையமைச்சர் நித்யானந்த் ராயின் மருமகன் சுட்டுக் கொலை. பீகார் மாநிலம் பாகல்பூரில் குடும்ப சண்டையின் போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அமைச்சரின் சகோதரி படுகாயம். மத்திய தலைமைச் செயலகத்தின் பணிகள் 2026 நிறைவு பெறும். மத்திய தலைமைச் செயலகத்தில் மத்திய அரசின் அனைத்து துறைகள், அமைச்சகங்களும் ஒரே இடத்தில் செயல்படும் என்று மத்திய அரசு தகவல். (2025) ICC சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற இந்திய அணிக்கு 58 கோடி ரூபாய் ரொக்க பரிசு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. கள்ளச்சந்தையில் சென்னை மும்பை IPL டிக்கெட் விற்பனை. 2500 ரூபாய் டிக்கெட் 4000 ரூபாய்க்கும், 7500 ரூபாய் டிக்கெட் 10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதால் ரசிகர்கள் அதிர்ச்சி.
இசைஞானி இளையராஜாவுடன் இயக்குநர்கள் RV உதயகுமார், P வாசு, KS ரவிக்குமார், RK செல்வமணி ஆகியோர் சந்திப்பு. லண்டனில் சிம்போனி இசை அரங்கேற்றிய சரித்திரம் படைத்ததற்கு வாழ்த்து. புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான விடுதியை திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்ட விவகாரம். அரசு இடங்களை கேட்பதற்கு சட்டத்தில் முகாந்திரம் இல்லை என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் நமச்சிவாயம் பதில்.